சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் மிகப் பழமையான கைலாசநாதர் கோயில் உள்ளது. மேற்கு பார்த்தபடி அமைந்த சிவன் கோயில் இது. இந்த பழைமையான சிவன் கோயில் தமிழர்களின் சிற்பக்கலைகளுக்கு மேலும் ஒரு சான்று எனலாம். இந்த கோயிலில் மூலவர் கைலாசநாதர், தாயார் கற்பகாம்பாள் அருள் பாலிக்கிறார்கள். இக்கோயிலிலுள்ள இறைவனை சந்திரனும் சூரியனும் வந்து தொழுது செல்வதாக கூறப்படுகிறது. இந்த பழைமையான சிவன் கோயில் அமைந்துள்ள இடம் தாரமங்கலம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு திருமணம் நடந்தது என்றும், திருமால் தாரை வார்த்து கொடுத்து மணவிழாவினை நடத்தியதால் தாரமங்கலம் என்ற பெயர் வந்ததென்றும் கூறுவர். கிபி 12ஆம் நூற்றாண்டில் கெட்டி முதலியார் இங்கு ஆட்சி செய்து வந்தார். அப்போது பசுக்கள் தினந்தோறும் மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு பசு மட்டும் குறிப்பிட்ட புற்றினில் தினமும் பால் சுரக்கிறது என்று தகவல் வந்தவுடன் அவர் அந்த புற்றை தோண்டி பார்த்தபோது சிவலிங்கம் காணப்பட்டது. அதனால் அவர் அங்கேயே வழிபாடு செய்ததாகவும், பிறகு வந்த மன்னர்கள் அங்கு கோயில் எழுப்பியதாகவும் வரலாற்றில் கூறப்படுகிறது. இக்கோயிலிலுள்ள இறைவனை சந்திரனும் சூரியனும் வந்து தொழுது செல்வதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் உத்தராயண தட்சணையான புண்ணிய காலங்களில் மாலை வேளையில் சூரியனின் கதிர்களும் சந்திரன் ஒளியும் சிவலிங்கத்தின் மீது படுகின்றன. அதாவது சூரிய ஒளி மூலஸ்தான சிவலிங்கமூர்த்தி மேல் விழுவதை சூரிய பூஜை என்று கூறுவர். சூரியனுடைய கதிர்கள் ராஜகோபுர வாயிலின் வழியே வந்து நந்தி மண்டபத்தின் ஊடே புகுந்து பின் 3 உள்வாயிலையும் கடந்து சிவலிங்கத்தின் மேல் படுவது அபூர்வமாக கருதப்படுகிறது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தாரகாபதி, தாரகன் என்ற பெயர்கள் இருப்பதால் தாரமங்கலம் என்ற பெயர் உண்டாயிற்று என்றும் கூறுவார்கள். கோயிலில் உட்பிரகார தூண்கள் எல்லாவற்றிலும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடு அமைந்த திருவுருவங்கள் காணப்படுகின்றன. கோயில் என்பது இறைவனின் இருப்பிடம் என்பதைத் தாண்டி மக்களின் பாதுகாப்பு அரண் என்னும் கொள்கையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. எதிரி நாட்டு படை தாக்க வரும்போது பொன் பொருள் மக்களை பாதுகாக்கும் விதம் இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் 90 அடி உயரம் கொண்டது. வாசலில் 20 அடி கொண்ட வேங்கை மரத்தினாலான கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கதவுகளிலும் 60 கூர்மையான உலோகக் குமிழ்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 120 கூரிய உலோகக் குமிழ்கள் அமைக்கப்பட்டுள்ளன. யானை வைத்து கதவுகளை உடைக்கும் அந்த காலத்தில் யானை முட்டி மோதி உடைக்கும் போது குத்தி கிழித்துவிடும்படி நுணுக்கமாக இவை அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கமுகமும் மனித தலையும் கொண்ட யாழியின் வாயில் உள்ள கல் உருண்டையை நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் உருட்டலாம், ஆனால் கல்லை வெளியே எடுக்க முடியாது. கோபுரத்தை அடுத்துள்ள சிவப்பு பவளக்கல் படிகளில் 5 நிமிடம் அமர்ந்தாலே போதும், நம் உடலில் உள்ள வெப்பம் தணிந்துவிடும். இந்த சிறப்புகள் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. இந்த கோயிலின் கோபுரங்கள் ஒரு தேர் போலவும் யானைகள் குதிரைகள் கட்டி இழுப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகத்திலேயே மிகச்சிறிய உயிரினமான எறும்புகள் நுழைவதற்காக துளைகளை விட்டு செதுக்கிய சிலை இந்த கோயிலில் மட்டும்தான் உள்ளது. எறும்புகள் நுழைந்து வரும் அளவுக்கு மட்டுமே துவாரம் உள்ள ஒரு மனிதனின் முகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஊர்ந்து கொண்டிருக்கும் எறும்புகள் அந்த சிற்பத்தின் காது வழியாக உள்ளே சென்று பின்னர் மூக்கு வழியாக வெளியே வரலாம். பிறகு தாடியில் உள்ள துவாரங்கள் வழியே உள்ளே நுழைந்து மறுபக்கம் சென்று மற்றொரு காது வழியாக வெளியே செல்லும் வகையில் நுண்ணிய துவாரங்களை கொண்டதாக கல்லில் சிலை செதுக்கியுள்ளனர். வளைந்த வாளுடனும் நீண்ட தாடி தலைப்பாகையுடனும் படையெடுத்து வரும் மாலிக் கபூரின் வீரர்கள் அதை எதிர்த்து குறுவாள் கேடயத்துடன் எதிர்கொள்ளும் தமிழக மன்னர்களின் போர்க்காட்சிகள் பல இங்கு செதுக்கப்பட்டுள்ளன. சோழ பாண்டிய நாடுகளில் இருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையிட்ட பின்னர் அவற்றை தன்னுடன் வந்திருந்த யானை மற்றும் ஒட்டகங்களின் மீது பொதி மூட்டையாய் ஏற்றிக்கொண்டு திரும்பி செல்லும் காட்சியும் சித்திரங்களாக உள்ளது. தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி செல்லும் மாலிக் கபூரை இப்பகுதியில் வழிமறித்து தாக்குதல் நடத்த கெட்டி முதலியின் வீரர்கள் போர் வியூகம் அமைத்துள்ள காட்சி. பின்னர் மதுரையில் கொள்ளையடித்த செல்வங்களை எல்லாம் யானை மற்றும் ஒட்டகங்களின் மீது ஏற்றிக் கொண்டு வந்த மாலிக் கபூரின் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் கொண்டு வந்த செல்வங்களை எல்லாம் கெட்டி முதலியின் வீரர்கள் பறித்து கொண்ட பிறகு முதுகில் சுமையில்லாமல் யானை ஒன்று மாலிக் கபூரோடு செல்வது போன்ற ஒரு காட்சி போன்றவை ஆலயத்தின் கற்சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. 5 நிலை கொண்ட 150 அடி உயர ராஜகோபுரம் உச்சியில் 7 கலசங்களுடன் உள்ளது. கோபுரத்தின் மேல் தளத்தில் கீழே தெரியும் வண்ணம் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் சின்னங்களுடன் இந்த பகுதியை ஆண்ட கட்டி முதலியின் சின்னமும் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோபுரமே ஒரு தேராகவும் அந்த தேரை யானைகள் குதிரைகள் கட்டி இழுப்பது போலவும் கற்சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் உள்ளே கலை நுட்பத்துடன் கூடிய 20 பிரம்மாண்ட தூண்களுடன் மகா மண்டபமும் உள்ளது. இந்த மகா மண்டபத்திற்கு எதிரே கருவறையில் மூலவரான கைலாசநாதர் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்.
மூலஸ்தானத்தின் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கு நோக்கியபடி சிவகாமசுந்தரி அம்மன் முருகப்பெருமான் சன்னதிகள் உள்ளன. பெண்ணுக்கு பெரிது மானமா தர்மமா என்பதை விளக்கும் வகையில் 2 சிலைகள் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன. மண்டபத்தில் இருக்கும் ஒவ்வொரு தூண்களும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 23 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் எண்ணிலடங்கா சிற்ப வேலைப்பாடுகளையும் காண முடிகிறது. சிவனின் பல தோற்றங்களும் பிரம்மாவின் அவதாரங்களும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. ரதி மன்மதன் சிலையும் ராமர் அம்புவிடும் காட்சியும் மிக நுணுக்கமாக அமைத்துள்ளன. மண்டபத்தின் பின்பக்கம் உள்ள தூண்களில் யாழி மற்றும் குதிரைகளில் பயணம் செய்யும் வீரர்களின் காட்சிகள் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. 3 தலை 3 கால்களுடன் ஜீரகரேஸ்வர சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. புராதன முக்கியத்துவம் வாய்ந்த பல வரலாற்று தகவல்கள் இந்த கோயிலில் கல்வெட்டு பதிவுகளாக உள்ளன. ஆண்டுதோறும் உத்தராயண தட்சராயண புண்ணிய காலமான மாசி மாதத்தில் 3 நாட்கள் சூரியன் தன் ஒளி கதிர்களால் கைலாசநாதரை வழிபடும் காட்சி தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலில் மெய்சிலிர்க்க வைக்கும் அனுபவம் என்பது பக்தர்களின் கருத்து. இந்த காலத்தில் கைலாசநாதர் சிலை மீது சூரிய கதிர் பட்டு ஒளி வீசுவதைக் காண பக்தர்கள் பலரும் குவிக்கிறார்கள். அந்தி சாயும் நேரத்தில் சூரியனின் கதிர்களும் சந்திரனின் ஒளியும் சிவலிங்கம் மீது படுகிறது. மாசி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதிக்கு உட்பட்ட 3 நாட்களில் இந்த அதிசயம் நிகழ்கிறது. வாழ்வில் கட்டாயம் காண வேண்டிய சிற்பக் களஞ்சியமாக இந்த கோயில் அமைந்துள்ளது எனலாம்.